ஹாய் ஷுகர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீ பிஃபோர் யூ ஃபைனல் பார்ட் தான்டா. லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து ஃபுட் சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. அதை ஜியா கேட்டிருப்பா. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கடா. அதோட முடிச்சிருந்தேன். வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் அம்மா என்னம்மா சாப்பாடுலாம் என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் நான் சொல்கிறது கேளு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டு சொல்கிறாங்க. நீங்களா என்னது பார்க்குறதே பயங்கரமாக இருக்கே, ஓகே கம்முன்னு சாப்பிட்ருவோம், இதுக்கு மேலே பேசுவோன்னா அடி விழுந்துரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு சாப்பிட்டு எந்திரிச்சு வர்றீங்க. உங்கள் பின்னாடி வந்து உங்கள் அம்மா வராங்கடா. நீங்கள் பார்த்துட்டு என்னம்மா என்னாச்சு, எதுக்கு என் பின்னாடி வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை வேணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அந்த அப்பாவும் வர்றேன்னாரு. பேசலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ ஜியாவை திரும்பி பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ ஜியா வந்துட்டு சரி ஓகே ஓகே நீ போய் பேசிட்டு வா, நான் தூங்குறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் படுத்துக்கிறா. நீங்கள் வந்து உங்கள் அம்மா கூட போகிறீங்கடா. உங்கள் அம்மா வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு என்னடி புது பொண்ணு, எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு கொஞ்சம் கூட உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்களா அம்மா என்னம்மா திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் ஆமாண்டி, எப்போவுமே உன்னை கைக்கு வரைய வச்சு வளர்த்திட்டோம். ஹாஸ்டல் விடும்போது கூட நான் அப்பாகிட்ட சொன்னேன், இவ்வளோ ஹாஸ்டல் விட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இப்போ என்னடானா நீ எங்களை மொத்தமாக விட்டுட்டு போகிறடி, அதனால தான் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் அம்மா என்ன புதுசு புதுசாக டைலாக்லாம் விடுற அப்படிங்கிறீங்க. ஏய் டைலாக்லாம் இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு அதான் அப்படிங்கிறீங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான்ம்மா ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், ஒரு ஃபோன் பண்ணேன்னா நான் வந்துடுவேன் சரியா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு அப்படியே ஆதல் சொல்லிட்டு வெளியில் வர்றீங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உங்கள் அப்பா வராருடா. வந்துட்டு உங்களை பார்க்குறாரு, உங்களை அப்படி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்களா அப்பா அப்பா அப்படிங்கிறீங்க. என்னடா அப்படிங்கிறாரு. என்னப்பா என்னை ஏன்ப்பா அப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கடா. அப்போ உங்கள் அப்பா தான் ஒன்றும் இல்லைடா, உன்னை இன்னும் சின்ன குழந்தையாகவே நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கும் கல்யாணம் வயசு ஆகிடுச்சு, விடிஞ்சால் உனக்கு கல்யாணம், இவ்வளோ பெரிய பொண்ணா குயிக்காக வளர்ந்துட்டியடா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களாப்பா நீங்களுமா, இப்போ தான் அம்மாகிட்ட சொல்லிட்டு வந்தேன், மறுபடியும் நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா தான் அதெல்லாம் ஒரு ஃபீலிங்மா, உனக்கு புரியாது, அதெல்லாம் ஒரு அப்பா அம்மாவாக இருந்து யோசனை பண்ணி பார்த்தா தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களா பா கம்முனு போய் தூங்குங்கப்பா, நான் இங்கே தான்ப்பா இருக்க போகிறேன், நான் எங்கேயும் வெளியூருக்குலாம் போகிறதில்ல சரியா, நான் வந்து ஒரு கை கட்டுற தூரத்தில் தான் இருக்க போகிறேன், ஒரு ஃபோன் கால் பண்ணிங்கன்னா உடனே ஓடி வந்துடுவேன், ஏன்ப்பா எதுக்குப்பா இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க அப்படியே கிராஸ் பண்ணி போகிறீங்கடா. அப்போ உங்கள் அப்பா வந்து அவங்கள பிடிச்சி ஒரே ஒரு ஹக் பண்ணிக்குவாடா அப்படிங்கிறாரு. வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ ஒரு வார்மான ஹக்காக இருக்குது. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நான் போய் தூங்கவா அப்படின்ட்டு கேட்குறீங்க. போடா அப்படிங்கிறாரு. நீங்களும் போயிட்டு அப்படியே போய் படுத்துக்கிறீங்கடா. உங்களுக்கு தூக்கமே வரல, புரண்டு புரண்டு படுத்துட்ருக்குறீங்க. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அப்படியே வீட்டுக்கு வரைய அப்படி நடக்கிறீங்கடா. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் பண்ணது, உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ண சேட்டைங்க எல்லாமே வந்து அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகுது. நீங்கள் அதை பார்த்துட்டே அப்படியே உங்கள் அண்ணா ரூமுக்கு வரைக்கும் வந்திருப்பீங்க. அங்கே வந்து யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது. நீங்கள் யாரா பேசுகிறா இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. பாருங்கள் இங்கே விண்டோ மாதிரி இருக்குடா, அங்கே போய் நின்று பார்க்குறீங்க. உங்கள் அண்ணா ரூமில் இருந்தால் சத்தம். உங்கள் அண்ணா தான் அழுதுட்ருக்காரு. உங்களுக்கா எதுக்கு அண்ணா இப்படி அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பயமாகுது. நீங்களாம் அண்ணாவோட டோரை தட்ட போகிறீங்க. தட்ட போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்கடா. அப்போது உங்கள் அண்ணா தான் ஐயோ என் தங்கச்சி என்னை விட்டுட்டு போயிடுவாள்ல, இனிமேல் அவள் என்னோடய தங்கச்சி இல்லைல்ல, அவள் இன்னொரு வீட்டோட பொண்ணு இல்லை, என் தங்கச்சின்னு உரிமையாக சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணி அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்ருக்காரு. அந்த சத்தம் தான் உங்களுக்கு கேட்டிருக்கு. நீங்கள் அதை கேட்டுட்டு அண்ணா இவ்வளோ ஃபீல் பண்ணுறாண்ணா, எதுக்கு இவங்க 3 பேரும் இப்படி ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கும் என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்கடா. உங்கள் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜியா தான் தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சிருப்பா. உங்களை பார்த்துட்டு ஏய் ஒயனா என்னடி என்னாச்சு, எதுக்கு உட்காந்துட்ருக்க,
கொஞ்ச நேரத்தில் உனக்கு விடிய போகுது, உனக்கு கல்யாணம் வேறு, இப்படி குளிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்ணு கீழே டார்க் சர்க்கிள் வந்துடும்டி, தூங்குடி அப்படிங்கிறா. அப்புறம் நீங்களா அப்படியே அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் எதுக்கடி அழுகிற, என்னாச்சு அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வரா. நீங்கள் அவளை அப்படியே ஹிப்போடு சேர்த்துன மாதிரி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, இல்லடி எனக்கு என்னமோ அழுகையா வருது, ரொம்ப நாள் நான் இங்கேயே இருந்துட்டேன்ல, இப்போ இன்னொரு வீட்டுக்கு போகிறேன்ல, எனக்கு இந்த வீடு சொந்தம் இல்லையா அப்படின்னு கேட்டு அழுகுறீங்க. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது உங்கள் அம்மா அப்பா வீடு, நீ எப்போ வேணால் வரலாம், உங்கள் அண்ணாவும் இங்கே தானே இருக்காங்க, நீ ஏன்டி இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு தெரியலடி, எனக்கு அழுகையா வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜியா தான் சரி 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 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காடா. ஆறுதல் சொல்லிட்டு, இங்கே பாரு வேணா, சிரிச்ச முகமாக இருடி, எதுக்குடி இப்படி அழுதுட்ருக்க, அழுகாத, தூங்கு, கொஞ்ச நேரம் தூங்கு. இப்போ பாரு இப்போவே மணி 2 o'clock ஆயிடுச்சு, ஒரு 3 hours தூங்குடி, காலையில் அப்படியே கண்ணு கீழே கருவளைய மாட்டம் வந்துடும். அப்புறம் கல்யாண ஃபோட்டோவில் நீ இப்படியா இருக்க போகிற, அழுமூஞ்சியா அப்படின்ட்டு கேட்குறா. அப்புறம் நீங்கள் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க, துடைச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்கடா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி மார்னிங் ஆகுது. மார்னிங் 9 o'clock தான். அப்படியே பரபரப்பாக எல்லாம் அவங்கவுங்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க மண்டபத்துக்கு போகிறக்கு. அப்போ உங்கள் அம்மா தான் உங்களை வந்து பார்க்குறாங்க. ஹேய் வயனா, ரெடி ஆகிட்டியா, இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வராங்க. நீங்கள் தான், அம்மா என்னம்மா ஸ்லோ மோஷனில் பேஷண்ட் வந்துட்டுருக்க, வாம்மா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மா கூட ஹேண்டை பிடிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே அழகுக்கு அந்த திஷ்டி எடுப்பாங்களடா, அந்த மாதிரி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஐயோ என் கண்ணே பட்டுரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கண்மை எடுத்து உங்கள் காதுக்கு பின்னாடி அப்படியே வச்சு விடுறாங்க. வச்சு விட்டுட்டு ரெடி ஆகிட்டிங்கன்னா 2 பேரும் அப்படியே வாங்க, வெளியில் வாங்க, நாங்கள் எல்லா திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம், நீங்கள் வந்தால் ஓகே அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களா சிரிச்சுட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பின்னாடி நீங்களும் ஜியாவும் அப்படியே வர்றீங்கடா. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா, உங்கள் அண்ணா, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே நிற்கிறாங்க. உங்களை பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் வாயை பழுக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அண்ணாவா அவங்க பக்கத்தில் வந்துட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இருக்கடா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் தான், என்னன்னா நைட்டெல்லாம் சிவராத்திரி தான் போல இருக்கு அப்படிங்கிறீங்க. என்னடா என்ன சொல்கிற அப்படின்ட்டு கேட்குறாரு. உன் கண்ணை பாரு அப்படியே ரெட் கலரில் இருக்குது அப்படிங்கிறீங்க. இல்லைடா கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் தான், பார்த்தேன் நைட்டு நானும் பார்த்தேன் கேட்டேன் அப்படிங்கிறீங்க. என்ன சொல்கிற வேணா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான், நைட்டு உங்கள் ரூம் பக்கம் வந்தேன், நீங்கள் அன்னைக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டேண்ணா அப்படிங்கிறீங்க. அச்சோ வாண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தலையில் அப்படியே தட்டுறாருடா. அப்போது உங்கள் அப்பா தான், டேய் என்னடா இன்றைக்கும் அவளை அடிச்சுட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கையை பிடிச்சி அவங்க அப்பா பக்கமாக இழுத்து அவர் ஒரு ஹக் பண்ணிக்கிறாருடா. ஹக் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் பிடிச்சி அப்படியே சொல்கிறாரு. நீங்களா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்டலாம் பிளஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வந்து அப்படியே காரில் ஏறுறீங்க. அப்போ உங்கள் அண்ணி தான், எங்கள் அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ, உங்கள் அப்பா அம்மாவையும் அண்ணாவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நீ உங்கள் அப்பா அம்மாவை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமா, உங்கள் அண்ணா பார்த்துக்க வேண்டாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவன் கம்முன்னு உங்களை பார்த்துக்கிட்டா போதும், அவனை யாரும் பார்த்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. சரி நீ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சு காரில் போய் உட்காந்துக்கிறீங்கடா. மண்டபத்துக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா தான் வந்து அந்த வாசல்லேருந்து அப்படியே நடந்து கூட்டிகிட்டு வராங்க. ஜிமின் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. எதுக்கு அழுகிறாருன்னு அவருக்கே தெரியல. அவ்வளோ டியர்ஸ், அவ்வளோ ஹாப்பி டியர்ஸ் வருது. அப்படியே அழுதுகிட்டே உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்களா பக்கத்தில் வந்துட்டு, ஜிமினா எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுவா ஒன்றும் இல்லை, உன்னை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி, எவ்வளோ தூரம் தொல்லை கொடுத்து லவ் பண்ணி இப்போ இங்கே வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. ஜிமினா அப்படிங்கிறீங்க. அப்போது ஜிமின் தான், இல்லடி நான் கிட்ட சொல்லணும்னு தோணுது, உன்னை எப்போவுமே நான் அழுக விட மாட்டேன், நான் வேணால் அழுவனை ஒழிஞ்சு உன்னை அழுக விட மாட்டேன்டி அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களா ஓகே ஜெமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவருக்கு ஹேண்டை பிடிச்சி அப்படியே மேலே போகிறீங்கடா. அப்போ உங்கள் அப்பா தான், ஜெமின் எப்போவுமே நீங்கள் சொன்ன வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பொண்ணுக்கிட்ட இப்போ சொன்னீங்கல்ல என் பொண்ணை அழுக விட மாட்டேன்னு, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு.
அப்போ ஜிமின் தான், "ஓகே அங்கிள், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். உங்கள் பொண்ணை எப்போவுமே நான் கேராக பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே மேலே கூட்டிகிட்டு போய் அப்படியே மேரேஜ் முடியுதுடா. உங்கள் ஃபாதர் முன்னாடி நின்று அப்படியே ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மேரேஜ் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுட்ருக்காங்க. இந்த பக்கம் உங்கள் அத்தை தான். "இதுக்கு எல்லாம் அழுதுட்ருக்கீங்க? அவள் எங்கள் வீட்டுக்கு தானே வரா. நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பொண்ணை தங்கம் மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது உங்கள் அம்மா தான் அப்படியே சிரிச்சுட்டு இவங்கள பார்த்துட்ருக்காங்கடா. கண்ணில் டியர்ஸ் வருது, பட் சிரிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே உங்கள் அத்தை வீட்டுக்கு அப்படியே கிளம்பி போகிறீங்கடா. அப்புறம் இந்த பக்கம் ஜிமின் வீட்டில் பார்த்தா நீங்கள் அப்படியே போய் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. உங்கள் அத்தை தான், வந்தாச்சு, என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்தாச்சு" அப்படிங்கிறாங்க. "அத்தை, என்னத்த ஆச்சு உங்களுக்கு?" அப்படிங்கிறீங்க. "அதுவா, ரொம்ப நாள் கனவுடா, உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு. ஃபைனலி அது நிறைவேறிடுச்சு" அப்படின்ட்டு ஒரு டம்ளார் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீங்களா, "என்னது அது?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "அதுவா, வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் என் பொண்ணு வந்திருக்கா, அதுக்காக ஒரு ஸ்வீட் செஞ்சேன். இதை வந்து நீயும் ஜிமினும் ஷேர் பண்ணி குடிக்கிறீங்களா" அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு பக்கத்தில் அப்படியே ஜிமின் கிட்டே கொடுக்குறீங்கடா. ஜிமின் உங்களையே பார்த்துட்டு அதை அப்படியே பாதி கிளாஸ் குடிச்சிட்டு உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்களும் வந்து பாதி கிளாஸ் குடிச்சுக்கிறீங்கடா. குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் தான், "என்ன மேடம், என்ன பண்ணலான்னு பிளான்?" அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நீங்களா, பிளான்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு பிளான்லாம்" அப்படிங்கிறீங்க. "என்னடி முடிஞ்சா? வேறு எந்த பிளானும் இல்லையா?" அப்படிங்கிறாரு. இல்லையே, வேறு என்ன பிளான்? வேறு எந்த பிளானும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு கிச்சனுக்கு பக்கம் போயிடுறீங்கடா. ஜிமின்கா, "என்ன இவ பிளான் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா, இன்றைக்கி என்னடின்னு தெரியுமா இல்லையா இவளுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு கிச்சனுக்குள்ளே போயிட்டு அப்படியே சிரின்னு சிரிச்சிட்ருக்கீங்க. அவங்க அத்தை வந்துட்டு, "எதுக்குடா சிரிச்சிட்ருக்க?" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லைத்த, உங்கள் பையன் ஒரு ஜோக் சொன்னாரா, சிரிப்பு வந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டு உங்கள் அத்தை கூட அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்கடா. ஈவினிங் டைம் ஆகிடுது. உங்கள் அத்தை தான், "வைனா, நீயும் ஜிமினும் எங்கேயாவது வெளியில் போகிறீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஏன்த்த, எதுக்குத்த வெளியில் போகணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "இல்லைடா, அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்குறாங்க. நீங்களா, "என்னன்னு சொல்லுங்கத்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படிங்கிறீங்க. "இல்லைடா, உங்கள் ரூம் ரெடி பண்ணணும். ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்" அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களா, இல்லைத்த, வெளியில் போகல, நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் அப்படியே பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ உங்கள் அத்தை தான், அப்படியா, சரி, ஓகே, கார்டன் ஏரியாவில் இருங்க, நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கூப்பிட்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா. அப்போ நீங்கள் தான், சரித்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே போயிட்டு, "ஜிமின், இங்கே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கார்டனில் போய் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி நடந்துட்டுருக்கீங்கடா. ஜிமின் கேட்குறாரு, "எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்த?" அப்படிங்கிறாரு. "அது வந்து உங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, உங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்களாம்மா" அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் தான், "என்னடி திடீர்னு சொல்கிற, எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு, அப்படி என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணுறாரு. "ஒரு வேளை அதுவாக இருக்குமோ?" அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் தான், அதுவே தான்" அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் தான் அவங்கள வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, "நிஜமாவா? நம்மளோட வெட்டிங் நைட்டுக்கு ரெடி பண்ணவா?" அப்படிங்கிறாரு. ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட ஷர்ட்டில் அவங்க ஃபேஸ் வச்சு அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க ஜிமினை. இப்போ ஜிமின் தான் சிரிச்சுட்டு, சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் நின்று அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்கடா. பேசிகிட்டு இருக்கும்போது டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 ஹவர் பக்கம் ஆயிருக்கும். அப்படியே இந்த பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வந்து உங்கள் அத்தை தான் உங்ககிட்ட கீ கொண்டு வந்து கொடுத்துட்டு, "டேய், நானும் அப்பாவும் வெளியில் போகிறோம், நீங்கள் பார்த்து இருந்துக்குங்க, சரியா? நாளைக்கு மத்தியானம் தான் வருவோம், கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்கடா, வீட்டெலாம் பூட்டிடுங்க, ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவசர அவசரமாக சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க, உங்ககிட்ட கையை கொடுத்துட்டு. அப்போ நீங்களா, அத்தை ஏன் இதுக்கு வெளியே போகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் தான் அவங்க கையை பிடிச்சிட்டு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், அதுக்கு தான்" அப்படிங்கிறாங்க. "ஜிமினா?" அப்படிங்கிறீங்க. "ஏய் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறாருடா. தூக்கிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்குள்ளே. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இங்கே முன்னாடி ஹால், யாருமே இல்லை, ஒரு வேலைக்காரங்க கூட இல்லை, அப்படியே வெறிச்சோடி இருக்கு அவ்வளோ பெரிய ஹாலு. அதை பார்த்துட்டு, "என்ன, வேலைக்காரங்க கூட இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம், யாருமே இல்லை, நீ இங்கேயே நில்லு, இதோ வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிட்டு அவர் அந்த மெயின் டோரை லாக் பண்ணிட்டு வர்றாரு. "ஜிமினா, யாராவது வந்தாங்கன்னா?"
யாரும் வரமாட்டாங்க. சரியா? எங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்கல்ல, நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்றாரு. நீங்களா, அப்ப சரி ஜெமினா என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழ இறங்கிக்கிறீங்கடா. அப்ப ஜெமின் தான் புரியாம உங்கள பார்க்குறாரு. நீங்க இருந்துட்டு, "என்ன ஜெமினா?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "இல்ல ஏன் தூக்க வேண்டான்னு சொன்ன?" அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்ப நீங்க தான், வா இங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெமினோட கைய புடிச்சு அப்படியே கூட்டிட்டு போறீங்கடா ரூமுக்கு. ஜெமின்க்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்காரு. ரூம்குள்ள போயிட்டு அந்த ரூம் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜெமின அப்படியே கூட்டிட்டு போய் கட்டில்ல உட்கார வச்சுட்டு, அப்பா முடிஞ்சா இரு ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு டவல் எடுத்துட்டு பாத்ரூம் போயிடுறீங்க. ஜிமின்க்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இவன கூட்டிட்டு வந்தா உட்கார வச்சா, அவ பாட்டுக்கு டவல் எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுதுடா. நீங்க எல்லாம் ரிஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு, அப்படியே டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வர்றீங்க. வந்துட்டு அப்படியே ஜிமின பார்க்குறீங்க. அந்த டோர் கிட்டயே நின்னுட்டு. ஜிமின் உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. "வயான் என்ன பண்ற?" அப்படிங்கிறாரு. நீங்களா ஒண்ணுமே பேசல. அப்படியே ஜிமின் கிட்ட வந்துட்டு, "ஜிமின், இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே?" அப்படிங்கிறீங்க. "ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் தான்" அப்படிங்கிறாரு. "இந்த ஃபர்ஸ்ட் நைட் நான் செலிப்ரேட் பண்ணவா?" அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் தான், "ஏய் என்ன சொல்ற?" அப்படிங்கிறாரு. "ஆ அன் அன்னைக்கு ஒரு நாள் நடந்துச்சுல்ல நமக்குள்ள, அதுதானே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்" அப்படிங்கிறீங்க. "ம் ஆமா. அப்ப இது செகண்ட் நைட் தானே?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "ஆமாண்டி இது செகண்ட் நைட் தான். ஆனா இது நம்ம வெட்டிங் நைட்ரி" அப்படிங்கிறாரு. ம் அதான் ஜெமினா எனக்கு வேணும் தர்றியா? அப்படின்ட்டு கேட்குறீங்க. எனக்கு புரியல. என்ன சொல்ல வர நீ? அப்படிங்கிறாருடா. நீங்க அப்படியே போய் ஜிம்ல லிப் லாக் பண்றீங்க. அப்படின்ட்டு அப்படி கிஸ் பண்றீங்கடா. ஜிமின்கே லிப்ஸ் வலிக்க ஆரம்பிச்சிருது. உங்கள அப்படியே தள்ளிட்டு, "என்னடி பண்ற? என்ன பண்ற நீ?" அப்படிங்கிறாரு. "ஆ நான் தான் சொன்னேன்ல, இந்தடி எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஜிமின்க்கு அப்படியே கீஸா குடுக்குறீங்க. அவ்வளோ வைல்டா பண்ணிட்டுருக்கீங்க. ஜிமின்க்கு ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு ஷாக்காவும் இருக்கு. "என்ன இவ நாம பண்ண வேண்டிய ரோல்ல அவ பண்ணிட்டுருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வியர்டா பார்த்துட்ருக்காரு. நீங்க தான் ஜிமினோட ஷர்ட்ட டக் டக்குன்னு கழட்டுறீங்க. நீங்க கழட்டுற வேகத்த பார்த்துட்டு, ஜிமின் "ஏய் ஷர்ட்ட பிச்சிறாதடி" அப்படிங்கிறாரு. பிச்சா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட ஷர்ட்ட கழட்டி அப்படியே வீசுறீங்க. வீசிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் தான், "வயன் என்னடி நடக்குது இங்க? எப்படி இருந்தவ நீ இப்படி மாறிட்ட?" அப்படிங்கிறாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னாடா, நீங்க தான் லீடிங் ரோல் எடுத்து பண்ணியிருப்பீங்க. நீங்க ஜிமின ரேப் பண்ணீங்களா? ஜிமின் உங்கள ரேப் பண்ணாரான்னு தெரியாத அளவுக்கு பண்ணியிருப்பீங்கடா. பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. அப்போ ஜிமின் தான், "உன்னோட ரோல் முடிஞ்சா?" அப்படிங்கிறாரு. "ம் முடிஞ்சிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயர்டா சொல்றீங்க. "இப்போ என்னோட டர்ன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல அப்படியே எந்திரிச்சு வராரு. அப்ப நீங்க தான், "ஜிமின் ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் நானே ரொம்ப ஹெவியா பண்ணிட்டேன். எனக்கு பெயினா இருக்கு" அப்படிங்கிறீங்க. ம்ஹ்ம். வாய்ப்பில்லம்மா. ஃபர்ஸ்ட்டு ரோல் நீ பண்ணிட்ட. பட்டு என்னோட வேகத்தையும் நான் காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்க மேல ஹோவர் ஆகுறாரு. ஹோவர் ஆயிட்டு அன்னைக்கு நைட் அப்படியே தான்டா போகுது. மார்னிங் 8:00 ஆயிருக்கும். நீங்க தான், "ஐயோ! ஜெமினா போ ஜெமினா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெமினா பிடிச்சு தள்ளுறீங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்ல. அவ்ளோ டயர்டா இருப்பீங்க. கீழ விழுக போறீங்க. ஜெமினா உங்கள புடிச்சுட்டு, "ஏய் என்னடி ஆச்சு?" அப்படிங்கிறாரு. "ஆ எனக்கு மயக்கமா வருது" அப்படிங்கிறீங்க. உங்கள அப்படியே கூட்டிட்டு போய் ஏன்னா சோஃபால தான்டா இருந்திருப்பீங்க. உங்கள அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அப்படியே பெட்ல படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு, "ஏய் ஓகே தானே?" அப்படிங்கிறாரு. எனக்கு தூக்கமா வருது. எதா இருந்தாலும் அப்புறம் பேசு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கடா. அப்போ ஜிமின் இருந்துட்டு சிரிச்சுட்டு, "ம் ஓகேடி" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு, அவரும் வந்து பக்கத்துல உங்க பக்கத்துல படுத்துட்டு, அவரோட சேர்ஸ்ல உங்கள தூக்கி போட்டுக்கிறாரு. நீங்க அப்படியே ஜிமின ஹக் பண்ண மாரி அப்படியே படுத்துட்டு இருக்கீங்கடா. இப்ப பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆயிடுது. 6:00 ஆயிடுது. காலிங் பெல் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஜிமின் தான் எந்திரிக்கிறாரு. "ஐயோ! அம்மா, அப்பா வந்துட்டாங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ட்ரெஸ் மட்டும் வேர் பண்ணிட்டு உங்கள பார்க்குறாரு. நீங்க அசைய கூட இல்ல. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள பார்த்து ஒரு ஸ்மித் பண்ணிட்டு, அவரு கீழ போயிட்டு டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவ பார்க்குறாரு. அவங்க அம்மா தான், "டேய் ஈவினிங் ஆயிடுச்சு. சாப்பிட்டீங்களா இல்லையா?" அப்படிங்கிறாரு. ஜிமின் இருந்துட்டு, "இல்லம்மா" அப்படின்ட்டு அப்படியே மேலே வந்துடுறாருடா. அப்போ அவங்க அம்மா தான், "ஓகே ஓகே ஒரு 1 ஹவர்ல சமைச்சிடுறேன். ஒயின் கூட்டிட்டு வந்துரு ஜிமினா" அப்படிங்கிறாங்க. "ம்
சரிம்மா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே மேலே போயிடுறாருடா. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சிருப்பீங்க. எந்திரிச்சு அப்படியே பார்க்குறீங்க, பக்கத்துல ஜிமின் இல்ல. எங்கே போனாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூம் அப்படியே சுத்தி பார்க்குறீங்க பாருங்க. ஜிமின் பாத்ரூம்லேருந்து வராரு, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே வராருடா. டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வராரு. அவர் பாடியில பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹீ மார்க்ஸ் இருக்கு. நீங்க அத பார்த்துட்டு, "ஜிமினா, என்ன டவல் வேர் பண்ணிட்டு வந்திருக்க? ஃப்ரெஷ் ஆயிட்டியா?" அப்படிங்கிறீங்க. "ம். நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். அம்மா வந்துட்டாங்க. ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நீ கொஞ்சம் எந்திரிச்சு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சாப்பிடலாம்" அப்படிங்கிறாரு. "ஆ, ஓகே ஜிமினா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறீங்க பாருங்க. அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு நின்னோனே அப்படியே தொப்புன்னு கீழ விழுகுறீங்க. ஜிமின் வந்து உங்கள புடிச்சுட்டு, "ஏய் என்னடி ஆச்சு?" அப்படிங்கிறாரு. நீங்களா, "ஆ, எனக்கு தெரியல. எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குது ஜெமினா. தைஸ்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. எனக்கு கால் இருக்கா இல்லையான்னே தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு பெயினா இருக்கு" அப்படிங்கிறீங்க. அப்ப ஜிமின் தான், "ம், ஓகே, ஓகே. வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு பாத்டப்ல படுக்க வச்சுட்டு, "குளிச்சுட்டு கூப்பிடு வர்றேன்" அப்படின்றாரு. அப்ப நீங்க தான், "ஆ, சரி, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவுத் பண்ணிட்டு அப்படியே குளிக்கிறீங்க. அப்போ ஜிமின் தான், இந்த பவுத்திங்லாம் நீ பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். லீடிங் லோட் எடுத்து பண்ணல, அப்போவே யோசிச்சிருக்கணும்" அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் வந்துட்டு பெட்டில் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு நார்மல் வேர் போட்டுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. நீங்களாம் அப்படியே உங்கள் பாடியை பார்க்குறீங்க. அவ்வளோ ஹுக்கி மார்க்ஸ் இருக்குது. அங்கங்கே பர்பிள் கலரில் ஆயிருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு, "ஐயோ, எப்படி கொடிச்சு வச்சுருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சோப்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விடுறீங்க. பட் அது போகவே மாட்டேங்குது. நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு ஜெமினை கூப்பிடுறீங்க. "ஜெமினா" அப்படிங்கிறீங்க. அவர் உள்ளே வந்துட்டு உங்கள பார்க்குறாரு. உங்க பாடியில இருக்க ஹிக்கீஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்மித் பண்ணுறாரு. "சிரிக்காத ஜிமினா, வா இங்க, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு" அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் தான் உங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் முன்னாடி நிறுத்துறாருடா. நீங்க ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள லிஃப்ட் பண்ணிட்டு வெளியிலயும் கூட்டிட்டு வராரு. நீங்க இருந்துட்டு, "ஜிமினா இறக்கி விடு ஜிமினா, நானே நடந்து வரேன் ஜிமினா" அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, "உன்னால நடக்க முடியுமா? இப்பயா நீ முதல்ல" அப்படிங்கிறாரு. "ஆ, முடியாது. ஆனா அத்தை, மாமா பார்த்தாங்கன்னா ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க" அப்படிங்கிறீங்க. அப்படின்னு நீங்க சொல்றீங்கடா. அப்போ ஜிமின் தான், "அதெல்லாம் ஒண்ணும் எடுத்துக்க மாட்டாங்க. நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போய் அந்த டைனிங் டேபிள் சேர்ல உட்கார வைக்கிறாங்கடா. உங்க அத்தை வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் குடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு குடிக்கிறக்கு. அப்போ நீங்க அத பார்த்துட்டு, "என்ன ட்ரிங்க் இது?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "ஆ, இது ஹெல்தி ட்ரிங்க் தான்டா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குடி" அப்படிங்கிறாங்க. நீங்க இருந்துட்டு குடிச்சுட்டு, நல்லா இருக்கு அத்தை" அப்படிங்கிறீங்க. "ம், இதே தான் நானும் சொன்னேன் எங்க அத்தைக்கிட்ட" அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க சிரிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே ஷையா வருது. நீங்க அப்படியே குடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள பார்த்து அப்படியே ஒரு பிளிங்க் பண்றாரு. பிளிங்க் பண்ணிட்டு அவரும் வந்து ஃபுட் எடுத்துக்கிறாருடா. அன்னைக்கு நைட் வந்து அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறீங்க ஹக் பண்ணிட்டு. அப்படியே வந்து 1 வீக் ஸ்கிப் ஆகுதுடா. 1 வீக் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் நீங்க இருந்துட்டு, "ஜிமின், நான் ஸ்டடி கன்டினியூ பண்றேன். 1 வீக் ஆயிடுச்சுல்ல. நான் ஸ்டடி அப்படியே கன்டினியூ பண்றேன் ஜிமினா" அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, சரி வைனா, நீ கன்டினியூ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருடா. நீங்களும் ரெகுலரா காலேஜ் போறீங்க. ஃபர்ஸ்ட் டே போம்போது ஜியா பார்த்துட்டு, "ஏய் வைனா, என்னடி 1 வீக்லயே வந்துட்ட" அப்படின்ட்டு கேட்டுட்டே உங்க பக்கத்துல வரா. அப்ப நீங்க தான், "ஏய் ஷூ காலேஜ்ல யாருக்கும் தெரியாதுடி" அப்படிங்கிறீங்க. ஜியா தான், "சரி, சரி, ஓகே, ஓகே, நான் பேசல. வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறீங்கடா. எல்லா ப்ரொஃபஸரும் பார்த்து அப்படியே விஷ் பண்ணிட்டு அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. கிளாஸ்ல போய் உட்காந்தோன்னே, உங்க ஃப்ரெண்டு தான், உங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணு தான்டா, உங்ககிட்ட வந்துட்டு ஒரு மேக்ஸ் டேர்ம் டவுட் கேட்குறா. அப்ப நீங்க அத சொல்லிக் குடுத்துட்ருக்கீங்க. அவ இருந்துட்டு உங்க நெக்க பார்த்துட்டு, "ஏய் ஒயன், என்ன இதுங்க?" அப்படின்ட்டு கேட்குறா. அப்ப நீங்க தான், என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்களா. ஏன்னா நீங்க ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. பட் அப்படி இருந்தும் கழுத்துல ஒரு ஹிக்கி மார்க் இருக்கும். அத பார்த்துடுறா அவ. பார்த்துட்டு, "என்ன இங்க என்னமோ கடிச்ச மாரி இருக்கு" அப்படிங்கிறா. "ம், அது அது வந்து ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு" அப்படின்றீங்க. அப்போ ஜியா தான், ஆமா, கொஞ்சம் பெரிய சைஸ் பூச்சி. அதான் நல்லா செவந்துருச்சு" அப்படிங்கிறா. அப்போ நீங்க அவள இடிச்சுட்டு, "கம்முனு இருடி" அப்படிங்கிறீங்க. அப்போ அவ சிரிச்சுட்ருக்காடா. அந்த பொண்ணு இருந்துட்டு அப்படியே டவுட் கேட்டுட்டு போயிடுறா. அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிமினோட கிளாஸ் தான். ஜிமினும் வராரு. ஜிமின பார்த்தோன்னே ஜியா உங்கள தான் பார்க்குறா. "என்னடி? என்ன இருக்கு இங்க?" அப்படிங்கிறா. அப்படின்னு நீங்க கேட்குறீங்கடா. அப்ப அவ தான், "ஏய், நீங்கலாம் ஒரு பொண்ணாடி? ஆ, எவ்ளோ அழகான ப்ரொஃபசர். அவர புடிச்சு இப்படி கடிச்சு வச்சிருக்க" அப்படிங்கிறா. "என்னடி? நான் எங்கடி கடிச்சேன்? அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டு தானே வந்தாரு இன்னைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின எட்டி பார்க்குறீங்கடா. கழுத்துல ஒரு ஹிக்கி மார்க்ஸ் கூட தெரியல. "தெரியலையேடி" அப்படிங்கிறீங்க.
அவரோட லிப்ஸை பாதறி அப்படிங்கிறாரு. அப்படின்னு ஜியா சொல்கிறாடா. அப்போ நீங்கள் தான் ஆ என்ன இருக்குது லிப்ஸில் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அப்படியே பிளட்டு வந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு பக்கம் வீங்கி இருக்கு. அதை பார்த்துட்டு ஏன்டி இப்படி அடி பிடிச்சி கடிப்ப? இங்கே பாரு அந்த மனுஷனுக்கு லிப்ஸே இப்படி வீங்கியிருக்கு. ஐயோ பாவம் அப்படிங்கிறா. ஏய் அவன் ஏன் புருஷன், நான் என்ன வேணா பண்ணுவேன், கொன்றுவேன் பார்த்துக்க. இதெல்லாம் நீ நோட் பண்ணினா உன் வேலையை மட்டும் பாரு சரியா அப்படிங்கிறீங்க. இப்போ ஜியா தான் ஐயோ ரொம்ப ஓவர் பாசிட்டிவ் ஆகாதடி, இருக்கிறதுலே அழகான ப்ரொஃபஸர் இவர் தான், இவரையும் இப்படி கடிச்சு வச்சிருக்கியடி பாவண்டி அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே படிச்சுட்டு இருக்கா. நீங்கள் நான் தலைமையில் ஒரு கொட்டு கொட்டிட்டு இதுக்கு மேலே நீ நோட் பண்ண மண்டை ஓட்டை ஆயிரும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க ஜிமினை. ஜிமின் உங்களை பார்த்து அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு அப்படியே ஒரு பிளிங்க் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் தான் அச்சோ காலேஜில் வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குமிஞ்சுக்கிறீங்கடா. ஜிம்மின் அவரோட கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் ஜிம்மினையே அட்மையர் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் அதை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அவர் சிரிச்சுட்டு அப்படியே வந்து கிளாஸஸ்லாம் பார்த்துட்ருக்காருடா. லாஸ்ட்டாக போகும்போது வைனா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் வாங்கிட்டு வந்து என்னோடய ரூமில் வச்சுருங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் தான் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஜியா தாங்க கையை பிடிச்சி என்ன மேடம் காலேஜ்லேயும் ரொமான்ஸ் தான் போல் அப்படிங்கிறா. ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்கடா. எல்லாரோட ஒர்க்கும் வாங்கிட்டு போகிறீங்க. போகும்போது அடுத்த கிளாஸ்க்கான சார் வராரு. வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. ஒயன் எங்கே போகிற அப்படிங்கிறாரு. சார் ஜிமின் சார் இந்த ஒர்க்கெல்லாம் கொண்டு வந்து ஒரு ரூமில் வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவர் இருந்துட்டு வச்சுட்டு சீக்கிரம் வாங்க கிளாஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு அப்படியே போகிறாருடா. போயிட்டு அவர் கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் ஜிம்மின் ரூமுக்கு போய் அந்த நோட்டை வச்சுட்டு அப்படியே வர்றீங்க. வெளியில் வரும்போது டோர்கிட்ட வரும்போது அப்படியே ஜிம்மின் வந்து உங்களை பிடிச்சிடுறாருடா. நீங்கள் எங்கே இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்ட்டு கேட்குறீங்க. இங்கே தான் இருந்தேன், நீ பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் இப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி பார்ப்பேன், நீங்கள் இருந்ததே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜிம்மின் சிரிச்சிட்டு ஓகே ஓகே என்னாச்சு மேடம் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாருடா. அப்போ நீங்கள் தான் அந்த ப்ரொஃபஸர் என்னை சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க, நான் போகணும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. நீங்களும் போயிட்டு அப்படியே பிக் பண்ணிவிட்டு போகிறீங்கடா. லிப்ஸில் லைட்டாக பிக் பண்ணிவிட்டு போகிறீங்க. என்னடி இது அப்படிங்கிறாரு. ஜிம்மின் போதும் ஜிம்மின், இது காலேஜ் ஜிம்மின், காலேஜில் நான் ஸ்டூடெண்ட், நீ ப்ரொஃபஸர், அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே போயிடுறீங்கடா. அப்படியே வந்து ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே கிளாஸில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்கடா. உட்கார்ந்த மாதிரி அப்படியே முன்னாடி டெஸ்கில் மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. ஜியா பார்த்துட்டு அந்த ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடி போகிறா. அந்த ப்ரொஃபஸர் ஏய் என்னம்மா அவள் மயக்கம் போட்டான்னு நீ ஓடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள் சீக்ஸ் எல்லாம் அப்படியே தட்டுறாரு. வயன் ஹே வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டுறாரு. நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. அவர் இருந்துட்டு காலேஜ், அது மெடிக்கல் காலேஜ்னால ஸோ அங்கேயே வந்து டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள வந்து கூப்பிட்றாரு, ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. அவங்க இருந்துட்டு இன்னும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்கடா. ஜியா போன வேகத்தில் போயிட்டு ஜிமினா கிட்ட இந்த மாதிரி ஒயின் மயக்கம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அங்கே ஜிமினா அடித்து பிடிச்சிக்கோன்னு அப்படியே ஓடி வராருடா. ஓடி வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே டெஸ்கில் படுத்திருக்கீங்க. அதை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அவங்க அப்படியே சீக்ஸை பிடிச்சி தட்டுறாரு. நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. அப்படியே உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அவர் மடியில் உங்களை அப்படியே படுக்க வச்சுக்கிறாருடா. படுக்க வச்சுட்டு ஹே ஒயன் ஒயன் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த ப்ரொஃபஸருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு அப்படியே வியடாக பார்த்துட்ருக்காரு. சாரை ஜிம்மினை பார்த்துட்டு சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டே கேட்குறாருடா. அப்போ ஜிம்மின் வந்துட்டு சாரி சார் உங்கள் கிளாஸில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, இது என்னோடய ஒய்ஃப், நான் இவ்வளோ என்னாச்சுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே செக் பண்ணுறாங்கடா. அவங்கள செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு சார் இவங்களை மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் ஜிம்மின் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்திருப்பாங்கடா. பட் ஜிம்மின் உங்களை தூக்கிட்டே தான் போகிறாரு. அப்படியே தூக்கிட்டே போகும்போது அந்த காலேஜில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுதுடா. உங்களுக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸ் ரூம்லேருந்து எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஜிமின் அப்படியே போய் உங்களை படுக்க வைக்கிறாரு. உங்களுக்கு வந்து நிறையா ப்ளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்கடா. அதை ஜிமின் பார்த்து பயந்துட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு, உங்கள் அண்ணாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணிடுறாரு. எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிடுறாரு. அவங்களும் அப்படியே வந்துடுறாங்கடா. அந்த ரிப்போர்ட்லாம் வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகிடுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணி, உங்கள் அத்தை, மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க உங்களை. நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துருக்கீங்க. அப்படியே ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. அந்த டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க
எதுக்கு இவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. ஜிமின் இருந்துட்டு, "இவங்க எங்கள் அம்மா அப்பா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு, எனக்கு தெரியும் சார், எதுக்கு இவங்களெல்லாம் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆ அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது, அதனால தான் கூப்பிட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாருடா. அப்போ அவர் வந்துட்டு, அதுவும் நல்லது தான், உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்கிறாருடா. ஜிமின்க்கு அவ்வளோ ஹாப்பி, அவருக்கு கையும் இல்லை காலும் இல்லை, அப்படி அந்த யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் அப்படி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்படியே குதிச்சிட்ருக்காரு. உங்கள் அண்ணா தான் அப்படியே வந்து ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, "கங்க்ராட்ஸ் மாப்ள" அப்படிங்கிறாரு. இப்போ உங்கள் அண்ணாவை வந்து ஜிமின் ஹக் பண்ணிவிட்டு, அவரும் "சேம் டு யூ மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாருடா. அப்படியே வந்து உங்கள வந்து பார்க்குறாரு. உங்கள வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு ஜிமின்க்கு. அவருக்கு இருக்க ஹாப்பினஸ்க்கு அந்த ஹோல் காலேஜுக்கும் அப்படியே சாக்லேட் கேக்குன்னு அப்படியே வாங்கி செலிப்ரேட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் கொடுக்குறாருடா. என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்படியே வந்து ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்க 2 டேஸ் வந்து காலேஜ் வரல. வீட்லயே தான் வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. ஏன்னா நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெஸ்ட் எடுத்திருப்பீங்கடா. 2 டேஸ் கழிச்சு காலேஜ் வர்றீங்க. பார்க்குறவங்க எல்லாம் உங்கள "கேர்ஃபுல் வயன், கேர்ஃபுல்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஜியாவை அப்படியே கை பிடிச்சிக்கிறீங்கடா. "என்னடி நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "அதுவா, அன்னைக்கு நீ மயக்கம் போட்டு விழுந்தியா? அப்போ ஜிமின் சார் உன்னை தூக்கிட்டு போனாரா? அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுடி" அப்படிங்கிறா. "ஓ அப்படியா? அதுக்கு ஏன்டி என்னை பார்த்து போங்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. "நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதும் தெரிஞ்சிருச்சுடி" அப்படிங்கிறா. "என்னது?" அப்படின்ட்டு கேட்குறீங்கடா. அந்த கிளாஸில் போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு பார்க்குறீங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு அப்படியே ஜூஸு, தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கவனிக்கிறாங்க. வர ப்ரொஃபஸர் கூட உங்களை பார்த்துட்டு ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால், "வயன் நீ தூங்கிக்கலாம் வயன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தூங்குறதுனா தூங்கு, நான் ஏதாவது டவுட்னா நான் பின்னாடி சொல்லித்தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களா, "இல்லை சார், நான் நார்மலாக தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜிமின் வந்து வராருடா. அப்படியே ஒரு கிளாஸ்க்கு ஜிமின் வராரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்ருக்கீங்க. ஜிமின்க்கா ஒன்றுமே புரியல, "இவ எதுக்கு நம்மளை எப்படி முறைக்கிறா? ஏதாவது சிம்டம்ஸாக இருக்குமோ? அந்த பேபி ஃபார்ம் ஆனால் ஏதாவது சிம்டம்ஸ் மாறும், இந்த ஹேங்க்ரி ஆவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. இது அப்படியே நீங்கள் வீட்டுக்கும் வர்றீங்கடா. வீட்டுக்கு வந்துட்டு ஜிமினை பிடிச்சி கத்துறீங்க. "எதுக்கு ஜிமினா எல்லாருக்கும் தெரியிற மாதிரி பண்ண? இங்கே பாரு, எல்லாரும் என்னை இப்படி ஓட்டுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகிற மாதிரி பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் தான், "ஏய் ஓட்டலடி, உனக்கெல்லாம் ஹெல்ப் தாண்டி பண்ணுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாருடா. நீங்க இருந்துட்டு, போ போ, நீ என்ன சமாளிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை போட்டு அடிக்கிறீங்களா. ஓகே, ஜிமின் இருந்துட்டு, "ஓகே ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, இதெல்லாம் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை காம் பண்ணுறாருடா. இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு வந்து அந்த வளைகாப்பு வைக்கிறாங்கடா. அந்த டைமில் வந்து உங்கள் அன்னிக்கும் டெலிவரி ஆகிருக்கும். அவங்களுக்கு பாய் பிறந்திருக்கும்டா. அவங்க அப்படியே தூக்கிட்டு உங்களுக்கு வளைகாப்புக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. உங்களுக்கும் அப்படியே சீமந்தெல்லாம் முடிஞ்சு வளையல், கை நிறையா வளையல் போட்டு அப்படியே உங்கள் அண்ணியோட குழந்தைய எடுக்கிறீங்கடா. அவங்க அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் அண்ணிகிட்ட கொடுத்துட்டு அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அண்ணி இருந்துட்டு, "நீயும் இதே மாதிரி நல்லபடியாக குழந்தை பெத்தெடு சரியா" அப்படிங்கிறாங்க. "சரி அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணி கையை பிடிச்சி அப்படியே பேசிகிட்ருக்கீங்கடா. இப்படியே டேட்ஸும் ஸ்கிப் ஆகி போகுது. உங்களுக்கு டெலிவரி டேட்டும் வருதுடா. டெலிவரி டேட் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஜிமின் தான், அவர் காலேஜ்க்கே போகல. டேட் கொடுத்ததுலேருந்து அவர் உங்கள் கூடயே இருந்திருப்பார். உங்கள் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாருடா. உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு, எல்லாம் பணிவிடைலாம் பண்ணிவிட்டு உங்கள் கூடயே இருந்திருப்பாருடா. அப்படி வந்து உங்களுக்கு பெயின் ஆகும்போது ஜிமின் வந்துடுறாரு. ஓடி வந்துட்டு, "என்னாச்சு என்னாச்சு?" உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிக்கிறாருடா. நீங்களா, "ஜிமினா, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது" அப்படின்ட்டு அழுகிறீங்க. உங்களை அப்படியே தூக்கிட்டு அவங்க ஓன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாருடா. அங்கே வந்து அத்தை, மாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. உங்கள் அண்ணா, அண்ணி எல்லாருமே வந்திருப்பாங்கடா. உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகுது. ஒரு 1 ஹவர்லேயே வந்து டெலிவரி ஆகிடுது. கேர்ள் பேபி தான் உங்களுக்கு பிறந்திருக்கும். அப்படியே வந்துட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிடுறீங்கடா. ஜிமின் வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகி படுத்திருக்கீங்க. அந்த நர்ஸ் வந்து பேபி கொண்டு வராங்க. பட் ஜிமின் வந்து அதை வாங்கவே இல்லைடா. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உங்களையே பார்த்துட்ருக்காரு. அவங்க அப்பா தான், "ஏய் ஜிமினா, குழந்தை வாங்கடா" அப்படிங்கிறார். நான் முதல்ல வயனை தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோரை திறந்துட்டு உள்ளே வந்துடுறாரு. அந்த டாக்டர் தான், கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுங்க சார்" அப்படின்னு சொல்லவும், ஓகே, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த வார்ட்லேயே உட்காந்துக்கிறாருடா. உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குழந்தைய வாங்கிட்டு போய் அவங்க அம்மா அப்பா, ஜிமினோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி வச்சு கொஞ்சிகிட்ருக்காங்க. குழந்தைய தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு மயக்கம் தெளியுது. நீங்கள் ஜிமினை பார்த்து, "பாப்பா எங்க?" அப்படின்ட்டு கேட்குறீங்க.
அவன் அம்மா அப்பா கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் தான் ஜெமீனை திட்டுறீங்க. அவங்க வந்து அப்படியே நீங்கள் மயக்கத்தில் இருக்கும்போதே வார்டு மாற்றிருப்பாங்கடா. நீங்கள் திட்டவும் உங்கள் அப்பா இருந்துட்டு, ம் ஏன்ம்மா மாப்பிள்ளைய திட்டுற? அவர் எனக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்துறாரு. என் பொண்ணை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரா. நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்கடா. ஜெமீன் அவங்க அப்பா அம்மாட்டிருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு குழந்தைக்கு ஃபோர்ஹெட்ல அப்படியே கிஸ் பண்ணுறாடா. உங்களுக்கும் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே உங்கள் அண்ணா வந்து அதை ஒரு பிக் மாதிரி எடுத்துக்கிறாங்கடா. எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேடா, ஹாப்பி என்டிங். இதோட முடிச்சுக்கலாம் இந்த எஃப்எஃப்பை. நான் வந்து ஃபைனல் பார்ட் போட்டிருந்தேன்டா. பட் இதோட அட்டாச் பண்ண மறந்துட்டேன். எல்லோரும் நான் அட்டாச் பண்ணல, போடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்கடா. அதனால தான் வந்து இதை ப்ரீஃபாக சொல்லி 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி